மாலை வணக்கம். இது சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூரிலிருந்து, மதுரையிலிருந்து சற்று முன்பு என்னுடைய அபிமானி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். குருவே, ஆல்பா மைண்ட் என்று நிறைய வீடியோக்களை பார்த்தேன். இந்த மனது என்றால் என்ன? இது எங்கு இருக்கிறது? எங்கு வசிக்கிறது? உடலில் கண், மூக்கு, வாயை போல இந்த மனது எங்கு வசிக்கிறது? இதை பற்றி விளக்க உரை தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறார். இந்த மனசு அப்படிங்கறத பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த மனது எப்படி வேலை பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்களின் தொகுப்பு, இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோமே, அந்த டிஎன்ஏக்குள்ளதான் இந்த மனசு இருக்கு. அந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த ஆத்மாவும் அங்கதான் வசிக்குது. எல்லா செல்லுலயும் மனசு இருக்கு. ஒரே ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லணும்னா, நான் விளக்கவரை கொடுக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு தெரியட்டும்னு சொல்றேன். ஒவ்வொரு செல், உடம்புல இருக்கும் ஒவ்வொரு உயிரணுக்களையும் மனசு இருக்கு. மனசும் ஆத்மாவும் ரெண்டும் இணை பிரியாதது. மனசு எங்கேயாவது போயிடுச்சுன்னா, சாரி, ஆத்மா எங்கேயாவது போயிடுச்சுன்னா மனசு போயிடும். ஆத்மாவுக்கும் மனசுக்கும் ரொம்ப டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. நான் உங்களுக்கு நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், உயிர் போறப்ப வெறும் ஆத்மா மாத்திரம் போறதில்ல, இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு என்ன சொல்றோம், இந்த மனசு, அதை எடுத்துக்கிட்டு தான் வெளியே போகுது. இன்கேஸ் ஆத்மா வெளியே போனா கூட கொஞ்ச நேரத்துல இந்த கான்சியஸ்னஸ் ஆத்மாவோட போயிடும். இந்த கான்சியஸ்னஸ் ஆத்மாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள வெளியே ரெண்டு இடத்துலயும் இருக்கு. இந்த மனசுங்கிறது வெறும் உள்ள மாத்திரம் இல்ல, உள்ள வெளியே ரெண்டும் இருக்கு. அதுதான் இந்த உள்ள வெளியேங்கிறது தான். வெளியில என்ன நம்ம பஞ்ச கோஷங்கள் சொல்றோம், அன்னமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், பிராணமய கோஷம், 5 கோஷங்கள் இருக்கு இல்லையா. இந்த 5 கோஷங்கள் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமான ரூபத்தில் இருக்கிறது. இது வெளியே இருக்கு. அதாவது உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது இந்த வெளியில் இருக்கிற இந்த பஞ்ச கோஷங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆத்மாவோட இன்னொரு உடலுக்கு போய் சேர்ந்துடும். சோ மனதுங்கிறது அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு புதிரான பொருள், ஆத்மா மாதிரி உணரலாமே தவிர பார்க்க முடியாது. ஆனா இதை ஆபரேட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செல்லுகளுடைய தொகுப்பு எப்படி ஹிருதயம் சொல்றோம், இதயம். இந்த இதயம் இது நிறைய செல்லுகளினால் ஆன ஒரு மாமிச பிண்டம். அதே மாதிரிதான் இந்த மூளைங்கிறது செல்லுகளினால் ஆன ஒரு மாமிச பிண்டம். இங்க எப்படி இங்க அன்பு, பாசம், பிரேமை, துவேஷம் இதெல்லாம் இங்க ஆபரேட் ஆகுது. அதே மாதிரி மனசுங்கிறது பிரெயின்ல ஆபரேட் ஆகுது. சோ பிரெயினுங்கிறது ஹார்ட்வேர், பிரெயின், ஹார்ட் இதெல்லாம் ஹார்ட்வேர். இந்த சோல் அப்புறமா மனசு, இது ரெண்டும் சாப்ட்வேர். அதுல இந்த மைண்ட் தான் ஆபரேட்டிங் சிஸ்டம். இது ஒவ்வொரு செல்லிலையும் இந்த டிஎன்ஏ ஃபேக்டர் என்ன சொல்றோம் அது இருக்கு. அதனாலதான் நம்மளால ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது இல்ல, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஆயிடுது. பூர்வ கர்ம வினைகள் என்ன இருக்கு, அது இந்த டிஎன்ஏல சேர்ந்துடுறதுனால அதனுடைய தொகுப்பு இந்த மூளையில சப்கான்சியஸ் பிரெயின்ல கொண்டு போய் மெமரி சென்டர்ல கொண்டு போய் போட்டுறதுனால உங்களுக்கு கண்டிப்பா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சப்கான்சியஸ் பிரெயின்ல மெமரி சென்டர்ல இந்த பிரெயின் டுவெல் பண்ணுது. சாரி, இந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. சூக்ஷ்மமான ரூபத்தில் இருக்கிற இந்த மனது நீங்க பண்ண கர்மவினைகள் சாப்ட்வேர் என்ன சொல்றோம், அது பிரகாரம் தாட்ஸ், எண்ண அலைகளை வெளியே எழுப்புது தலையில, உங்க சப்கான்சியஸ் பிரெயின்ல. ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு எண்ண அலைகளும் ஒரு ஆசையாக கன்வெர்ட் பண்ணி, ஆசை எய்மாக கன்வெர்ட் பண்ணி, அந்த எய்ம் குறிக்கோளை அடையறதுக்காக நீங்க போராடி பஞ்ச இந்திரியங்கள், ஐம்புலன்களை உபயோகித்து சக்சஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். சோ மனசு எங்க வேலை பண்ண ஆரம்பிக்குதுன்னா பிரெயின்ல தான்.
எல்லா இடத்துலயும் மனசு ஒவ்வொரு செல்லையும் இருந்தா கூட அது வேலை பண்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா பிரெயின். பிரெயின்ல தான் அது எக்ஸிகியூட்டிவ் பாயிண்ட் சென்டர். புரியுதுங்களா? ரத்தம் எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த ரத்தத்தை இயக்குற இடம் எது? இதயம். அந்த மாதிரிதான் மனது எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா இது இயக்கக்கூடிய இடம் எது? பிரெயின். பிரெயின் மனது அல்ல. பிரெயின்ல மனசு வேலை பண்ணுது, அங்கதான் வசிக்குது. ஆனா உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கு. அது வேலை பண்ற இடத்துன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வீட்டுல இருக்கீங்க, நீங்க எங்க வேலை பண்றீங்க? வீட்டுல வேலை பண்றீங்க, வெளியில போய் வேலை பண்றீங்க. பிரசன்னா குருஜிங்கிறவரு மைசூர்ல ஏதோ ஒரு அட்ரஸ்ல இருக்கிறாரு. ஆனா அவர் வேலை பண்ற இடம் எது? ஆசிரமம். அந்த மாதிரிதான் இது வேலை பண்ற இடம்னு கேட்டீங்கன்னா பிரெயின். இது இருக்கிற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்லு. ஒவ்வொரு செல்லுலயும் இருக்கு. இந்த ஆத்மா வெளியே போறப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த 5 உடல்கள், 5 ஷேப்னு என்ன சொல்றோம், 5 உடல்கள், அதை எடுத்துக்கிட்டு வெளியே போகுது இல்லையா? அதை வெளியே போன உடனே இன்னொரு உடலை தேடி அந்த உடலை போய் சேர்ன உடனேதான் இந்த இதயம் துடிக்க ஆரம்பிக்குது, இந்த மூளை வேலை பண்ண ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது நமக்கு வருது. அது வரைக்கும் அந்த உடல் வெறும் பிண்டமா தான் இருக்கும். அம்மா அப்பா ப்ரொடக்ஷன் பண்ண அந்த கர்ப்பப்பையில இருக்கிறது ஒரு பிண்டம் தான். அது இந்த ஆத்மா கான்சியஸ்னஸ் எடுத்துக்கிட்டு, மனசை எடுத்துக்கிட்டு உள்ள போய் உக்காந்தாதான் இதயம் துடிக்க ஆரம்பிக்கும், பிரெயின் வேலை பண்ண ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? சோ உங்க கேள்விக்கு நான் விடை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு இந்த மனசை பத்தி சந்தேகம் இருந்ததுன்னா என்ன டைரக்டா போன் பண்ணி கேட்டீங்கன்னா பெரிய விளக்கு வரை கொடுக்க தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம்.